ஆதர் சங்கம்ங்கிற அமைப்புகள் சார்பாக ஜஸ்டிஸ் ஆஷா கமிஷன் அவருடைய கமிஷன் உறுப்பினர்களையும் நேரில் சந்திச்சோம். ஜனநாயக ஆதர் சங்கத்தினுடைய அகில இந்திய துணைத் தலைவர் சுபாஷினி அவங்க தான் இந்த விவாதத்தை லீட் பண்ணாங்க. சாதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிக மோசமான பிற்போக்கான அமைப்பு முறை. அது ஒரு ஆழமாக சமூகத்துல 100 ஆண்டுகளுக்கு மேலாக பல 1000 ஆண்டுகளாக வேரூன்றி இருப்பதனால அதனுடைய விளைவுகள் ரொம்ப இயல்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு மனநிலை கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனால சட்டங்களும் இன்னொரு பக்கம் தெளிவான பிரச்சாரங்களும் பரப்புரைகளும் இருந்தா தான் ஓரளவு இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால ஏற்கனவே குறிப்பான எங்களுடைய பரிந்துரைகள் 2 அமைப்புகள் சார்பாகவும் கொடுத்திருக்கோம். இப்போ மறுபடியும் ஏன்னா இப்ப கமிஷனுடைய காலம் அப்படிங்கிறது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதனால கமிஷனும் ஆக்டிவா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாதிக்கப்பட்டவர்கள் எங்களை தேடி வருவதோடு நாங்க அவங்கள தேடி போறோம், சில ஊர்களுக்கு போனோங்கிற தகவல்கள்லாம் கமிஷன் எங்களோட பகிர்ந்து கொண்டது. இதுல நாங்க முக்கியமா என்ன சொல்றோம் அப்படின்னா, குற்றம் நடந்த பிறகு செய்ய வேண்டிய அம்சங்கள் இருக்கு, குற்றம் நடப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இப்ப நடப்பதற்கு முன்னால்னா அந்த தம்பதியருக்கு ஒரு பர்ஃபெக்டான பாதுகாப்பு, பக்காவான பாதுகாப்பு ஏற்பாடு அப்படிங்கிறது வேணும். அதுல போலீஸோட ரோல் ரொம்ப கிரிட்டிக்கலா வருது. பல காவல் நிலையங்கள்ல போலீஸ் காக்கி சட்டை போட்டு இருந்தாலும் சட்டப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக அவங்க தனிநபராக, ஒரு அப்பாவாக, ஒரு சகோதரனாக அப்படி யோசிக்கிறாங்க. அந்த பர்செப்ஷன்ல அவங்க அந்த கேஸ ஒழுங்கா டீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான பாதுகாப்புங்கிறது இல்லை. அதனால அந்த ஆஸ்பெக்ட் போலீஸோட கிரிட்டிக்கல் ரோல் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த 16, 17, 18 அந்த ஏஜ் குரூப்ல இளம் பெண் அதே போல இளைஞர் 2 பேருமே அந்த ஏஜ் குரூப்ல இருப்பாங்க, இன்டர் காஸ்ட் காதலிப்பாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல ஸ்ட்ரெயிட்டா போக்சோல புடிச்சு உள்ள போடுறது, ரேப் பண்ணாங்கிற விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற சட்டப்படி போக்சோ படி இது குற்றமானா குற்றம். ஆனா இந்த விசேஷமான நம்ம சமூக யதார்த்தத்துல அந்த ஏஜ் குரூப் 16, 17, 18ல 2 பேரும் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா ஸ்ட்ரெயிட்டாவே போக்சோன்னு போகாம இன்னும் கொஞ்சம் அதை ஆய்வு செய்வது, அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பாம ஒரு பாதுகாப்பான இடத்துல அந்த பெண்ணை வைப்பது, உரிய வயது வந்ததற்கு பிறகு அவங்க விருப்பப்படி முடிவு செய்து கொள்ளலாம். இந்த மாதிரியான சில ஏரியாஸ் பேசணும். அதே போல அரசாங்கம் ரொம்ப தெளிவா ஜனங்க மத்தியில ஒரு சாதியற்ற சமூகம் படைப்பதற்காக நாங்க இருக்கோம், அதனால இந்த பாகுபாடுகளை ஏற்றுக்க மாட்டோம், சாதி ஆணவ குற்றங்களுக்கு 0 டாலரன்ஸ் தான் நாங்க காமிப்போம் அப்படிங்கிறத முதலமைச்சர் ஜோசப் விஜய் உட்பட ஒட்டுமொத்த அரசாங்கம் அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை சமூகத்துல உருவாக்கணும். நம்முடைய பாட புத்தகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோசியல் மீடியா, பிரிண்ட் மீடியா எல்லாத்துலயும் சோசியல் மெசேஜ் அடங்கிய விளம்பரங்கள் இதற்கு ஆதரவாக வரணும். இப்படியான சில விஷயங்கள் நாங்க சொல்லியிருக்கோம். அதனால கமிஷன் பொதுவாக இன் பிரின்சிபிள் நாங்க சொன்ன ஆலோசனைகளை ஏத்துக்கிட்டாங்க. அதனால மற்ற மாநிலங்களை விட மேம்பட்டதாக, சிறப்பாக இந்த குற்றங்களை உரிய முறையில் கட்டுப்படுத்துவதாக இவர்களுடைய பரிந்துரைகள் அமையும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். சொல்லும் போது பாதிக்கப்படக்கூடியவங்கள சிலருக்கு அரசுடைய உதவிகள் கிடைக்கிறது சிக்கல் இருக்கிறத நீங்க எடுத்து வச்சதை பார்க்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க மேடம்? நமக்கு SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்கு. அதுல அதுவும் நீண்ட காலமாக பல அமைப்புகள் போராடி வந்ததுதான், சாதாரணமா வந்ததுல. அதுல காம்பன்சேஷனுக்கான ஏற்பாடு, வேலை வாய்ப்புக்கான ஏற்பாடு, கிராமப்புறங்கள்னா நிலம் கொடுப்பதற்கான ஏற்பாடு, இப்படியான பல ரிலீஃப் மெஷர்ஸ்ங்கிறது இந்த சட்டத்துக்குள்ள இருக்கு. ஆனா இந்த சாதி மறுப்பு திருமணங்கள், காதல் இதுல நடக்கக்கூடிய குற்றங்கள்ல என்ன ஆயிடுது, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அந்த இளைஞர் தலித் வகுப்பை சேர்ந்தவராக இருக்கிறார், இந்த பெண் இளம் பெண் தலித் அல்லாதவராக இருக்காங்க. அதனால அவர் கொல்லப்பட்ட பிறகு உயிரோடு இருப்பது தலித் அல்லாத வகுப்பை சேர்ந்த ஒரு இளம் பெண். அப்ப அவங்களுக்கு இந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய காம்பன்சேஷன் மற்ற விஷயங்கள் எதுவும் கிடைக்கிறது கிடையாது. அதனால இதுல இப்படி ஸ்ட்ரிக்டா ஆக்ட்னு பார்க்காம நடந்தது சாதியத்தை ஒட்டி நடந்திருக்கக்கூடிய விஷயம், அவர் தலித் என்பதால் கொல்லப்படுகிறார் அப்படிங்கிற விஷயம் வரும்போது அதனால் பாதிக்கப்படுகிற இந்த பெண், அவர்களுக்கும் போதுமான காம்பன்சேஷன், அரசு வேலை இருக்கணும். அதனால அந்த பரிந்துரையும் உங்களுடைய கமிஷனுடைய ரிப்போர்ட்ல வரணுங்கிறத சொல்லுங்க.